ஆரியாம்பாள்கிட்ட சொல்கிறான், நான் சன்னியாசியாக போகிறேன், பால சன்னியாசியாக போகிறேன், அத்வைத சித்தாந்தம் எல்லாருக்கும் சொல்லித்தர போகிறேன். அதனால் நான் இங்கேருந்து இமயமலைக்கு நடந்து போக போகிறேன், நான் உங்கள்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறேன் அப்படிங்கிற. ஆரியாம்பாளுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில. இந்த 8 வயசு பையன் என்ன சரியாக தான் பேசுகிறானா, இல்லை நம்ம அவனை லோகக்ஷேமத்துக்காக அவனை அனுப்பிச்சுட்றதா, அப்புறம் நம்மளை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா, அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ சங்கரர் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறார். அம்மா, நான் லோக கைங்கரியத்துக்காக நான் வெளியில் போகிறேன், ஆனால் நீ என்னைக்கு எப்போ கூப்பிடுவியோ அப்போ நான் எங்கே இருந்தாலும் உடனே ஓடி வந்துடுவேங்கிறார். வார்த்தையை வச்சுங்க, எங்கே இருந்தாலும் உடனே ஓடி வந்துடுவேங்கிறார். எங்கே இருந்தாலும் நான் உடனே ஓடி வந்துடுவேன்னு சொன்ன உடனே அந்த தாயாருக்கு கொஞ்சம் மனசில் இன்பம், தைரியம், சந்தோஷம் வந்தது. சரின்ட்டு அரமானத்தோடு சம்மதிக்கிறார். நம்ம விடுவோமா? வளர்ந்த புள்ள வேலைக்கு வெளியூருக்கு போகிறான்னா கூட நம்ம 10 தடவை யோசிப்போம். ஆம்பளை யோசித்து சரி சொன்னால் கூட பொம்மநாட்டி, அதுவும் அம்மா பெத்த தாயார், ஐயோ குழந்தை போய் இழைச்சி போயிடுமே, குழந்தைக்கு சரியாக சாப்பாடு கிடைக்குமா, குழந்தைக்கு பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா, அப்படி எவ்வளோத்தனையோ கவலைகள் தோணும் பெத்த தாயாருக்கு. இவன் சன்னியாசி போகிறேங்கிறான். சன்னியாசி ஆகி போகிற பையனை ஓகே அப்படின்னு போயிடு. இப்படியே போயின்னு இருக்கு. பகவத் பாதாள் ஆயாச்சு, பரமகுரு ஆயாச்சு அவர். அப்படி இருக்கிற போது இந்த 24 வருஷம் அவ்வளவு கண்ட்ரோலாக இருந்திருக்க ஆரியாம்பாள், லோகக்ஷேமத்துக்காக போன புள்ள நம்ம கூப்பிடக்கூடாது அப்படின்னு மனசை கட்டுப்படுத்தி கூப்பிடாமல் இருக்கான். அப்படி இருக்கிற போதுமே அவளால் ஒரு நாளைக்கு எல்லாம் அடங்குற மாதிரி ஆகிடுது. இதுதான் கடைசி தரமாக நம்ம